மெட்ரோ ரயில் விரிவாக்க திட்டத்திற்காக ரூபாய் 1964 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் பாஸ்கர். பாஸ்கர், வணக்கம். முழு விவரம் என்ன? சென்னையில தற்போது 54 கிலோமீட்டர் தூரத்துக்கு மெட்ரோ ரயில்கள் இயக்கப்பட்டு வருகிறது. கிளாம்பாக்கத்துல பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டதன் காரணமாக மெட்ரோ ரயில் திட்டத்தை நீடிக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்ததன் அடிப்படையில சென்னை விமான நிலையத்திலிருந்து கிளாம்பாக்கம் வரை ஒரு 16 கிலோமீட்டர், சரியாக சொல்ல வேண்டும் என்றால் 15.5 கிலோமீட்டர் வரை மெட்ரோ ரயில் திட்டம் அமைப்பதற்கு, விரிவாக்கம் செய்வதற்கு நிதி என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. 1964 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதில் 1816 கோடி ரூபாய் என்பது நிலம் கையகப்படுத்துவதற்கு மட்டுமே செலவிடப்படுகிறது. இந்த வகையில பார்க்கும்போது இந்த சென்னை விமான நிலையத்திலிருந்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வரை அந்த மெட்ரோ ரயில் திட்டம் என்பது அமைக்கப்படும் பட்சத்துல ஒரு 13 ரயில் நிலையங்கள் அதனிடையே வருகிறது. சென்னை விமான நிலையத்திலிருந்து கிளாம்பாக்கம் 15 கிலோமீட்டர் தூரத்துக்கு அமையுள்ள மெட்ரோ திட்ட விரிவாக்கம் என்பது விமான நிலையம், பல்லாவரம், கோதண்டம் நகர், ரோம்பேட்டை, மகாலட்சுமி நகர், திருவிக்கா நகர், தாம்பரம், இரும்புலியூர், பீர்க்கங்கரை, பெருங்களத்தூர், வண்டலூர் அறிஞர் அண்ணா விலங்கியல் பூங்கா, அதைத் தொடர்ந்து கிளாம்பாக்கம் இதுவரை இருக்கக்கூடிய மெட்ரோ ரயில் நிலையங்கள் அமைய உள்ளது. இதற்காகத்தான் மெட்ரோ ரயில் விரிவாக்க திட்டத்துக்காக நிதி என்பது சுமார் 2000 கோடி அளவுக்கு நிதி ஒதுக்கப்பட்டு ஒரு 1800 கோடி ரூபாய் அளவுக்கு நிதி என்பது நிலம் கையகப்படுத்துவதற்குண்டான பணிகளுக்காக மேற்கொள்ளப்படுவதற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இதன் அடிப்படையில் 13 மெட்ரோ ரயில் நிலையங்கள் என்பது சென்னை விமான நிலையத்திலிருந்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வரை அமைய உள்ளது அப்படிங்கிறது புதிய தகவலாக உள்ளது.